ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸோட அடுத்த 2 பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நீஷு கீழே விழுந்திருந்தா லினியோ அவளை தாங்கி பிடிச்சிருந்தா அத்தோட தான் முடிஞ்சுது. ஆனா அதையும் தாண்டி நீஷுக்கு அடிபட்டிருக்கு, மயக்கத்துல இருக்கா, மரத்துல வந்து தலை இடிச்சிருக்கு. லினியோ பாக்குறான், நீஷு இன்னைக்கு என்ன கிழமை சொல்லு அப்படின்னு அவளை செக் பண்ண ஆரம்பிக்கிறான். சண்டே அப்படின்னு சொல்றா. லினியோ டக்குன்னு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடுறான். ஆம்புலன்ஸ் வந்து அவளை கூட்டு போறாங்க. லினியோவும் கூட போயிட்டு இருக்கான். போகும்போதே ஒரு டாக்டர் செக் பண்றாரு. டிராமா தான் நினைக்கிறேன், ஆனா சிடி ஸ்கேன் எடுத்துடலாம், மத்த டெஸ்டும் எடுத்துடலாம். அந்த பொண்ணு உங்க மேல வாமிட் பண்ணிட்டா போல, நீங்க போய் கிளீன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு லினியோவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நீஷு அப்படியே மயக்கத்துக்கு போயிடுறா. எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியல, லைட்டா கண்ண முழிக்கிறா. ஹாஸ்பிட்டல்ல பிரைவேட் ரூம்ல அட்மிட் ஆயிருக்கா. நீஷு கண்ண முழிச்சு பாக்குறத லினியோ பாத்துடுறான். ஏஞ்சிட்டியா அப்படின்னு அவன் தான் கூடவே தங்கியிருக்கான். நைட்டு நேரத்துல பக்கத்துல வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு நீஷு கேக்குறா. தண்ணி எடுத்துட்டு லினியோ பக்கத்துல வந்துட்டு அவ ஒரு மாதிரி முடியாம உட்காந்துட்டு இருக்க. அவளை தோல்ல அப்படியே தாங்கி உட்கார வச்சுட்டு அவனும் பக்கத்துலயே உட்காந்துட்டு அவளுக்கு தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறான். நீஷு பாக்குறா. இன்னும் பக்கத்துல இருந்து உட்காடுறான், தோல்ல கையை போடுறான். இந்த க்ளோஸ்னஸ் நமக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. லினியோ இவளே குறுன்னு பாத்துட்டே இருக்கதை பார்த்துட்டு நீஷு அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு கூட பயந்துடுறா. நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு கேக்குறா. லினியோ பாக்குறான். இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு கேக்குறான். சண்டே அப்படின்னு அவ சொல்றா. எப்படி நீ கீழே விழுந்த அப்படின்னு கேட்க, மாடியில நின்னுட்டு இருந்தேன், அப்புறம் திடீர்னு சத்தம் கேட்டு அதனால கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் கரெக்டா சொல்றா. நான் யாருன்னு தெரியும்ல அப்படின்னு கேட்க, நீங்க லினியோ அப்படின்னு நீஷு சொல்றா. இந்த கம்பெனி ஓனர் ஷெங் இருக்கார்ல, அவரோட பேர் என்ன, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, நீங்க பேர் என்ன, இதுவரை என்கிட்ட சொன்னதே இல்லையே அப்படின்னு நீஷு கேக்குறா. அப்போ உனக்கு எல்லாமே கரெக்டா புரிஞ்சிருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்ப கூட சில விஷயம் உனக்கு ஞாபகம் வரல பாரு அப்படின்னு அந்த கஷ்டத்துலயும் நம்ம லினியோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். நீஷு பாத்துட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டு பயந்துருப்பா, ரூமுக்கு போயிட்டாலான்னு கேட்க, நீ ரொம்ப நல்லவதான், யார பத்தி வேணாலும் கவலைப்படுவ, எல்லாரும் பத்தியும் கவலைப்படுவ, ஆனா என்ன பத்தி அப்படின்னு சொல்லிட்டு லினியோ டக்குன்னு வாய மூடிடுறான். ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கேட்டாளா என்ன பத்தி அப்படின்னு. நீஷு பாக்குறா. என் மேல உங்களுக்கு எவ்வளவு வேணா கோபம் இருக்கலாம், என்ன உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா அடிப்பட்டு ஒருத்தங்க படுத்து கிடக்கும் போது அவங்க கிட்ட இவ்வளவு ஹார்ஷா பேசுறது யாருக்குமே செட் ஆகாது அப்படின்னு அவ கண்ணுல இருந்து கண்ணீரே வர ஆரம்பிச்சிருது. லினியோ அவளை திரும்பி பாக்குறான். அவனுக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. அவ அழுதோன எல்லாத்தையுமே அவன் மறந்து போயிடுறான். இந்த கம்பெனிக்கு வந்ததுல இருந்து அந்த குடோன்ல எல்லாம் போய் வேலை பார்க்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எத்தனை தடவை கீழே விழுந்தேன், எத்தனை தடவை திங்ஸ் எல்லாம் ஏன் மேல விழுந்தது, இப்போ ஒட்டு மொத்தமா மாடியில இருந்தே நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. நீஷு நான் சொல்றதை கேளு அப்படின்னு லினியோ சொல்ல ஆரம்பிக்க, லினியோ நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னு பேர் சொல்லி டக்குன்னு கூப்பிட்டுறா. இந்த குடும்பத்துல நான் பொண்ணா பிறந்தது என் தப்பா என்ன, ஏன் எங்க ஃபேமிலிக்கும் உங்க ஃபேமிலிக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அது எனக்கே தெரியாதுன்னு சொல்ல, இல்ல ரெண்டு ஃபேமிலியும் அமைதியா தான் போயிட்டு இருக்கு, எல்லாமே நல்ல விதமா தான் இருக்கு அப்படின்னு லினியோ சொல்றான். அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, என்னவா உனக்கு இன்னும் அது தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு லினியோ அவளையே பாத்துட்டு இருக்கான். நீஷுக்கு அழுகையா வருது. அவ பாட்டுக்கு அழுதுட்டே இருக்கா. ஏன் அலற, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு நீஷு சொல்றா. எனக்கும் தான் ரொம்ப வலிச்சுது அப்படின்னு அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிக்குது. நீஷுக்கு இவங்க என்ன சொல்ல வரா அப்படின்னு சுத்தமா புரியல. ஆக்சிடென்ட பத்தி நம்ம லினியோ யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா நேரா அவனை கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்சிடென்ட்ல இவனோட கண்ணும் லைட்டா டேமேஜ் ஆயிருக்கு. இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. ஆனா அந்த கையில அடிபட்டதுல கையை நார்மலா ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு தெரியுது. நம்ம லினியோவை கூட டேட்க்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு நீஷுவை மீட் பண்ண வைக்கிறேன்னு ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டான்ல, அந்த பையன் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். என்னால தாண்டா அப்படி நடந்துருச்சு, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லினியோ பாக்குறான். இது ஒரு ஆக்சிடென்ட், உன் மேல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த பையன், அந்த பொண்ணு என் கூட வரல, அவ கொஞ்சம் பிரச்சனையில மாட்டிக்கிட்டா, அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்ல, லினியோக்கு இப்போல இருந்துதான் நீஷு மேல கோவமே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. என்ன சொல்ற, அப்படிலாம் ஒன்னும் அந்த பொண்ணு என்ன பார்க்க தேவையில்லை அப்படின்னு லினியோ கத்திட்டு இருந்திருக்கான். ஏன்னா இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவளை பார்க்க வந்துதான் தெரியும், அப்ப கூட என்ன பாக்குறதுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த கோவம் தான் லினியோக்கு இவ்வளவு தூரம் கூடவே வந்திருக்கு. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே நீஷுக்கு தெரியாது போல. எனக்கும் வலிச்சுது அப்படின்னு லினியோ சொல்லிட்டு இருக்கான். நீஷு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அமைதியா இருக்கா. லினியோ படுக்கு ரூம்ல போய் ஓரமா நின்னுட்டு சோக கீதம் பாடிட்டு இருக்கான் தனியா நின்னுட்டு. கொஞ்ச நேரம் யோசிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீஷுவை பார்த்து, இதுக்கும் மேல உன்னை முன்ன மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டேன், இனிமே நான் உன்னை நல்லா ட்ரீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரியல, கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கா. நம்ம லினியோ அடுத்து கேன்டீன்ல சாப்பிட போக அவன் டாக்டர் ஃப்ரெண்டு, இப்ப யாரு நீஷுவை பாத்துக்கிறாங்களோ அந்த பையன் வந்துடுறான். என்னடா நடக்குதுங்க, ஒரு பேஷண்ட், சரி ஓகே நீ பாஸா கூட இருக்கலாம், அதுக்காக பாசமா பாக்குறதுக்கு காலையிலே கிளம்பி வந்திருக்க, நான் டாக்டர்னு சொல்லிட்டு எப்படி இருக்கான்னு கேட்டு ஏன் கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற, அந்த பொண்ணு ரொம்ப முக்கியம் போலையே அப்படின்னு கேட்க, ஒரு பாஸா பார்க்க வந்தேன், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, இல்ல உனக்கு அந்த வியாதி முத்திருச்சு, இந்த வியாதிக்கு பேரு காதல் வியாதி, சரியான மோசமான வியாதிடா அப்படின்னு ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். லினியோ கண்டுக்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இங்க நீஷுவை பாக்குறதுக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸ் ரூம்மேட்ஸ் 2 பேரும் வந்துடுறாங்க. நிஷு ஓகே தானே அப்படின்னு கேட்டு அவளுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு, இங்க ஆர்டர் பண்ணாலே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நிஷு சொல்றா. நாங்களே வர வழியில வாங்கிக்கலாம் தான் நினைச்சிட்டு வந்தோம், நாங்க எங்க குக் பண்றது, பார்த்தா நம்ம லினியோ அவர் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காரு, அவங்க வேலைக்கார ஆண்டி இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா ரொம்ப நல்ல சாப்பாடா எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. என்னது லினியோவா இதெல்லாம் கொடுத்தது அப்படின்னு நிஷு கேட்டுட்டு இருக்கா. ஆமா, இந்த ரூமை கூட பாரு, பிரைவேட் ரூம், செம்ம காஸ்ட்லியா இருக்கும், கண்டிப்பா இன்சூரன்ஸ்லாம் கவரே ஆகாது இல்ல அப்படின்னு அவங்க நிஷுவோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியாம பேசிட்டு இருக்க. இன்னொரு பொண்ணு சொல்றா, லினியோ நேத்தே எல்லா பில்லையும் அவரே பே பண்ணிட்டாரு, சோ நமக்கு அதை பத்திலாம் கவலையே பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நிஷு உனக்கு தெரியுமா, லினியோ மேல நேத்து நீ வாமிட் பண்ணிட்டடி அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்ல, இந்த அவமானம் வேற எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிஷுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா போயிடுது. சரி நீ சாப்பிட்டு முடிச்சிட்ட, இப்ப படுத்துக்கோ, நாங்க ஆபீஸ் முடிச்சுட்டு அப்புறமா உன்னை வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. நிஷு யோசிச்சு பாத்துட்டு இருக்கா, சரியா அவமானப்படுத்திடும் போல, நம்ம லினியோ கையில வேற போய் விழுந்திருக்கோம், லினியோக்கு ஆல்ரெடி கையில வந்து ப்ராப்ளம் இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு நேத்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு லினியோக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுறா. நேத்து போட்ட சண்டைக்கு அப்புறமா லினியோ இப்பதான் கையில மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். டெக்ஸ்ட் வரத பாக்குறான். இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லினியோ இப்போ உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்திருக்கான். ஆனா அதுக்குள்ள நிஷு தூங்கி போயிடுறா. பதிலே வரல. லினியோக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுது, என்ன இந்த பொண்ணு ரிப்ளையே பண்ணல, உடம்பு எதுவும் முடியாம போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சிட்டு நிஷு பாக்குறா. ஐயோ சாரி தூங்கிட்டேன், அதான் ரிப்ளை பண்ணல, உடம்பு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல நான் உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு லினியோ சொல்றான். சொன்ன 2வது செகண்டே உள்ள கதவை திறந்துட்டு வந்து நிக்கிறான். என்னது பாக்குறேன்னு சொன்னீங்க, அதுக்கு நீ இவ்வளவு சீக்கிரமா அப்படின்னு நம்ம நிஷுவே கொஞ்சமா ஷாக் ஆயிடுறா. இப்ப என் உடம்பு நல்லா தான் இருக்கு, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பெல்லாம் அவசரம் எல்லாம் படக்கூடாது, டாக்டர் உன்னை இன்னும் கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் வெளியே டிஸ்சார்ஜ் பண்ணுவேன்னு சொல்லிருக்காங்க, அதுவரை நீ அமைதியா இருக்கணும் அப்படின்னு லினியோ சொல்றான். நிஷு ஓகேன்னு சொல்லிடுறா. ஆனா லினியோ பக்கத்துலயே நின்னுட்டு இருக்கான். எவ்வளவு நேரம் இந்த ஆக்வர்ட்னஸ் சமாளிக்கிறது, சைலன்ஸ் ரொம்ப ஆக்வர்டா இருக்கே அப்படின்னு இவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லினியோவே கூப்பிடுறான். நான் அதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி எல்லாம் உங்ககிட்ட பேச மாட்டேன், பழசெல்லாம் நம்ம மறந்துடலாமா அப்படின்னு லினியோ கேட்க நிஷு நினைச்சுக்கிறா. ஓகே நமக்குள்ள கொஞ்சம் வாய்க்கா தகரா இருந்தது இல்ல, அதை சொல்றான் போல நினைச்சிட்டு சரி ஓகே பழசெல்லாத்தையும் மறந்துடலாம், ஆனா திடீர்னு எதுக்கு புதுசா ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு அந்த மனசு மாற்றம் வந்துச்சு அப்படின்னு நிஷு கேக்குறா. ஏன்னா எனக்கு பேஷன்ஸ் அழுதா தாங்காது அப்படின்னு லினியோ சொல்றான். நிஷு யோசிக்கிறா, நேத்து நான் அழுதேன், அந்த அழுததுல இவருக்கு மனசு கஷ்டமாயிருச்சா, அதுதான் இப்படி சொல்லிட்டு இருக்காரா. சரி ஓகே அப்படின்னு நிஷு சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஏன் அழுகைக்கு அவ்வளவு பவர் இருக்கா அப்படின்னு. டாக்டர் நிஷுவை செக் பண்ண உள்ள வராரு. என்னடா லினியோ நீங்க நின்னுட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு லினியோவை மத்த கூட வர ஸ்டாஃபுங்களுக்கு எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. லினியோவை தெரியும்ல அப்படின்னு. அப்ப பக்கத்துல வர புது டாக்டர் ஒரு பையன், உங்க பேப்பர் நான் படிச்சுட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டேன், இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் சேரும் போது உங்ககிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்க்கணும்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் தான் இங்க நீங்க கிளம்பிட்டீங்க, இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு லினியோட ஃப்ரெண்ட் அப்படியே டாபிக்கா மாத்தி விட்டுறான். இங்க மட்டும் லைட்டா வலிக்குது டாக்டர்னு சொல்ல டாக்டர் அங்க எங்க தொட்டு பார்த்துட்டு அதெல்லாம் நார்மல் தாமா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, இன்னும் ஒரு நாள் வந்துட்டு நம்ம அப்சர்வேஷன்ல வச்சிருக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், இப்போதைக்கு எல்லா ரிசல்ட்டும் நார்மல்ல தான் வந்திருக்கு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்பதான் நிஷுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. டாக்டர் வெளியே போக லினியோ நானும் கிளம்புறேன் அப்படின்னு சாப்பாடு பாக்ஸ் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். டாக்டர் வெளியவே தான் வெயிட் பண்றான். என்னடா நான் உங்க தனியா விட்டு வரலாம்னு நினைச்சா நீயும் என் கூடயே வந்துட்டு இருக்க, டிராமா போடுறியா அப்படின்னு பாத்துட்டு எனக்கு ஒரு பேஷண்ட் பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்கணும், போனா போது உங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட நீ இருக்கிறதுக்கு நானே டைம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு டாக்டர் சொல்றான். லினியோ மறுபடியும் உள்ள போயிடுறான். நீங்க எனக்கு எல்லா வேலையும் சாப்பாடுலாம் கொண்டு வந்து கொடுக்க தேவையில்ல அப்படின்னு நிஷு சொல்லிட்டு இருக்கா. கொடுக்க தேவையில்லதான், ஆனா என் ஃப்ரெண்டு டாக்டர் பார்த்தல, அவனுக்கு ஏதோ அட்வைஸ் வேணுமா ஒரு பேஷண்ட் பத்தி, சோ அதனால என்ன பார்த்து என்கிட்ட பேசணும்னு இருக்கான், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். நீங்க ஆபீஸ்க்கு போவேனாமா அப்படின்னு நிஷு கேக்குறா. நேத்து நைட்டு 3 மணி வரைய தேவையான வேலையெல்லாம் பார்த்துட்டேன், அப்புறம் எனக்கு ஆனுவல் லீவ் இருக்குல்ல, அந்த லீவை நான் இப்ப எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, எனக்காக ஆனுவல் லீவா, இவர் பண்றது எனக்கே புரியலையே அப்படின்னு நிஷு யோசிக்க ஆரம்பிக்கிறா. நிஷுவோட ரூமையே ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் மாதிரி மாத்திட்டு லினியோ கிட்ட ஆளுக்கு அட்வைஸ் கேக்குறது, பேஷண்ட பத்தி பேசுறது அப்படின்னு சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. நிஷு பாத்துட்டு இருக்கா. இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் குறுன்னு பார்த்து யோசிச்சுட்டு இருக்கா. லினியோ பாக்குறான். ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேனா அப்படின்னு கேட்க, இல்ல பரவாயில்ல அப்படின்னு நிஷு சொல்றா. சரி ஓகே சாப்பிட போலாம் வாங்க அப்படின்னு லினியோ மத்த எல்லாரும் டாக்டர்ஸையும் சாப்பிட கூப்பிடுறான். அப்ப இவளை பாத்துக்கிற டாக்டர் வந்துட்டு, உங்க ரூமையே நான் கான்ஃபரன்ஸ் ரூமா மாத்திட்டேன், அதுக்கு சாரி கேட்டு நிஷு நீங்களே எங்க கூட வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு நிஷுவையும் கூட்டு போயிடுறாங்க. நிஷு கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரியல, திடீர்னு டாக்டர்ஸோட சேர்ந்து உட்காந்து லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு யோசிக்கிறா. நிஷுவோட ஃப்ரெண்ட் ஈவினிங் வரா. அவகிட்ட நிஷு சொல்லிட்டு இருக்கா, சத்தியமா என்ன நடந்ததுன்னு எனக்கே புரியலடி, நாங்கெல்லாம் ஒன்னா சாப்பிட்டு இருக்கோம்னு சொல்ல, இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா, கண்டிப்பா யோசிச்சு பாரு, லினியோக்கு மேல பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு,
இருக்கு. அப்படி இருந்தாலே தவிர உன் கூடயே ஸ்பெண்ட் பண்ணும் டைம்னு அவருக்கு அவசியமே கிடையாது. அதுவும் ஆனுவல் லீவ் எல்லாம் போட்டு கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா வேலை பார்ப்பாரு அவரு. அவர் எதுக்கு ஹாஸ்பிட்டலே தங்கணும் அப்படின்னு கேட்க சத்தியமா எனக்கும் புரியல. லினியோவை பத்தி மத்த டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருந்தப்ப கூட பைத்தியக்காரத்தனமா வேலை பார்ப்பாராம். 14 மணி நேரம் சர்ஜரி பண்ணா கூட அசால்ட்டா வந்து நிப்பாராம். அவரை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல இந்த பொண்ணு பாக்குறா, எனக்கு என்னவோ லவ் மாதிரி தான் தோணுது அப்படின்னு. சத்தியமா அப்ப இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல நீஷு சொல்லிட்டு இருக்கா. நான் அழுறது பார்க்க அவ்வளவு பரிதாபமா இருக்கா இல்ல அவ்வளவு கொடூரமா இருக்கா, நீ சொல்றே அப்படின்னு நீஷு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அடுத்த நாள் நம்ம லீஷுவை பாக்கிறதுக்கு லின்யோ உள்ள வரான். பார்த்தா ஒரு வீடியோ கேம் கையில வச்சுட்டு தீவிரமா விளையாடிட்டு இருக்கான் நீஷு. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு எப்ப இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல உட்காருங்க உடம்பு நல்லா தான் இருக்கு, ஒரு டஃப் லெவல்ல இருக்கேன், அதை முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு நீஷு சொல்றா. ஆனா கேம்ல மறுபடியும் அவுட் ஆயிட்டு இருக்கா. மறுபடியும் வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டு இவனை கண்டுக்கவே இல்ல. ரொம்ப நேரமா நம்ம லின்யோ உட்காந்துட்டு அவளையே குறுன்னு பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி பாட்டெல்லாம் ஓட ஆரம்பிச்சிருது. இவ இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அந்த கேம் விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு லின்யோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவ பாட்டுக்கு விளையாட்டும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். போனதுக்கு அப்புறம் தான் நீஷு பாக்குறா, கொஞ்சம் ஓவரா தான் பிஹேவ் பண்ணிட்டோமோ, ரொம்ப ரூடா இருக்கு, நம்மள பார்க்க வந்த மனுஷனை பார்க்க விடாமலே ட்ரை பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு சாரி நான் கொஞ்சம் ஓவரா கேம்ல இன்வால்வ் ஆயிட்டேன், இந்த லெவல் வந்ததுல இருந்து நான் வின் பண்ணவே இல்லை அதான் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்றா. இல்ல பரவாயில்ல, ஆனா ஓவரா கேம் விளையாடாத அப்படின்னு லின்யோவுக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். மறுபடியும் அடுத்த தடவை அவளை பாக்கிறதுக்கு வரான். கையில பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ரூமுக்கு வெளியவே நீஷு உள்ள எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. வீடியோ பார்த்து அந்த சத்தம் எல்லாம் கேக்குது. லின்யோ சிரிச்சுட்டே கதவை தள்ளிட்டு உள்ள வரான். என்ன பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க போல மேடம், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் ஃபுல்லா சரியாயிட்டேன், என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு நீஷு கேக்குறா. இல்ல இன்னும் ஒரு நாள் அப்சர்வேஷன்ல டாக்டர் எப்ப சொல்றாரோ அப்பதான் டிஸ்சார்ஜ், ஆனா உனக்கு கொஞ்சம் வேலை எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு ஆபீஸ் வேலையை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். நீஷு பாக்குறா, இவ்வளவு வேலையை நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாக்கணுமா, நான் ஜாலியா தானே இருக்கேன்னு கேட்க கேம்ஸ் விளையாடுறது மூளையே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், இந்த வேலை இன்னொரு சைட் மூளை இருக்குல்ல அதை உன்னை இன்வால்வ் ஆக்க வைக்கும், இனி என்ன நம்பலாம் தயவு செஞ்சு, ஏன்னா நான் நியூரோ சர்ஜரியில PhD முடிச்சிருக்கேன்னு சொல்ல சரி வேலை பார்க்கணும் அவ்வளவுதானே, வேலை பாக்குறேன் அப்படின்னு நீஷு சொல்லிடுறா. அப்போ இந்த கேம் விளையாடுறத என்கிட்ட கொடுத்துரு, நான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம லின்யோ விளையாட ஆரம்பிச்சிடுறான் கேம். ஆனா மறுபடியும் விளையாட ஆரம்பிக்கிறான். தோத்து போயிட்டு இருக்கான். ஏன்னா அவனால ஒரு ஹேண்ட் தானே ஈஸியா யூஸ் பண்ண முடியுது. நீஷுக்கு அது தெரியுது. இவனை ரொம்ப சோகமா பாக்கிறதுக்கு அவளுக்கு கஷ்டமா இருக்கு. கண்டுக்காத மாதிரி அவ பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருக்கா. லின்யோ அப்செட் ஆயிட்டு நான் அப்புறம் வரேன் அப்படின்னு கோமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நீஷு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியே வரா. அந்த டாக்டர் இருக்கான்ல அவனை பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா, லின்யோ ரொம்ப நாளா வந்து டாக்டர் பிராக்டிஸே பண்றது இல்ல ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா, ஆனா அப்பவும் நீங்க அவர்கிட்ட இதுல என்ன டவுட், இது என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க, அது அவர் குத்தி காட்டுற மாதிரி இருக்காதா, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேக்குறா. டாக்டர் பாக்குறாரு, என்ன மேடம் லின்யோ மேல பாசம் கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி தெரியுது, சரி ஓகே சொல்றேன், இங்க இருக்கும்போது தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறத்துல இருந்து அவனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு நாங்க பயந்துட்டே இருந்தோம், 10 வருஷத்துக்கிட்ட இந்த ஃபீல்டுல படிச்சா மட்டும்தான் நியூரோ சர்ஜனா வர முடியும், அப்படி வந்த ஒருத்தனோட கனவு தொலைஞ்சு போனா எப்படி இருக்கும், அதனால தான் அவனை இந்த ஃபீல்டுல இன்னும் இன்வால்வ் பண்ணிட்டே இருப்போம் நாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல அது அவனுக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும், சோ வேற எதை பத்தியும் கவலைப்படாம அவனை இன்வால்வ் பண்றதா என் ஒரே வேலை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. நீஷோ இதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. இன்னும் லின்யோ இந்த கேம் விளையாடிட்டு இருக்கான். குட்டி பசங்களை எல்லாம் கூட்டி வச்சுட்டு இதெல்லாம் பாக்குறதுக்கு அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. லின்யோ கூட உட்காந்து மறுபடியும் டாக்டர்ஸ் கூட லஞ்ச் சாப்பிட்டு இருக்கா. முன்னால அவனை பார்த்தாலே கடுப்பா இருக்கும், இப்ப என்னமோ ஃப்ரெண்ட் மாதிரி ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீஷோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. மத்த டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா பேசிட்டு இருக்காங்க. நீஷோ நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு லின்யோ சொல்றான். இல்ல நான் உங்க கூடயே வரேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்ல லின்யோட ஃப்ரெண்ட் எல்லாம் தொண்டையை கணக்க ஆரம்பிக்கிறான். என்னடா ஏதோ சீக்கிரட்டா இருக்கு போல அப்படின்னு கேட்டுட்டு லின்யோ கண்டுக்காத மாதிரி இருந்துட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. டாக்டர்ஸ் எல்லாம் ஓடி போறாங்க. அதுலயும் நம்ம நீஷோட டாக்டர் இருக்கான்ல அவனை பார்த்து ஒரு பேஷண்ட் இதுல டவுட்னு கேட்டுட்டு இருக்க அந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் வாங்கிட்டு லின்யோட கொடுத்துடுறான். இவர் நியூரோ சர்ஜன் தான், இவர்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு அவன் எமர்ஜென்சி பேஷண்ட்டை பார்க்க ஓடிடுறான். லின்யோ அசால்ட்டா பார்த்து அங்க இருக்கிற ஸ்கேன் எல்லாம் பார்த்தே வேகமா அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாங்க நீங்க போயிட்டு வாங்க, டேப்லெட் சாப்பிட்டா போதும்னு சொல்ல நியூஷு பாக்குறா. பெரிய ஆளா இருப்பான் போலயேன்னு வாயை பொழுந்து பார்த்துட்டு இருக்கா. லின்யோக்கே தெரியுது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கான். ஏதோ சொல்லணும்னு சொன்னியே என்ன அப்படின்னு கேட்க வாங்க அப்படின்னு ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறா. வேலையை முடிச்சிட்டேன், இப்ப கூட பாருங்க நான் லீவ்லயே இல்ல, இங்க இருந்து கூட வேலை பார்த்துட்டு இருக்கேன், சம்பளத்துல கை வைக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்க நம்ம நீஷோவை பார்த்து லின்யோ சிரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த கம்பெனில எங்களுக்கு வந்து 51% பங்கு இருக்கு, உங்க அப்பாக்கு 49% பங்கு இருக்கு, அப்படி பார்க்கும்போது இதுல உனக்கு சம்பளம் வேற வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். நீஷோ உடனே அது ஒண்ணு வேலை கரெக்ட் தான், சரி ஓகே நம்ம கம்பெனி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லின்யோ கிட்ட இந்த கேமை கொஞ்சம் மறுபடியும் விளையாடுறீங்களா, இந்த ஸ்டேஜ்லயே நான் கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல லின்யோ பாக்குறான். சரி ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு வாங்கிட்டு போறான். என்னால முடியும்னு
தோணல அப்படின்னு. நீஷு பக்கத்துல அந்த டாக்டர் எப்படி மோட்டிவேட் பண்ணிருக்கானோ அதே மாதிரி உட்காந்துட்டு முடியும் உங்களால கலக்கிட்டீங்க சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கா. லின்யூ ஒரு வழியா ஜெயிக்கவும் செஞ்சிடுறான். நிஷு நீ இப்ப என்ன பண்றன்னு உனக்கே தெரியுதா அப்படின்னு கேட்க நான் சூப்பர் இல்ல அப்படின்னு நீஷுவே சீன் போட்டுட்டு இருக்கா. லின்யூ அவளை பார்த்து சிரிக்கிறான். நீ டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்ட, வா கிளம்பலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். லின்யூ ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள நீஷு அவங்க அம்மாக்கு போன் பண்ணிட்டு ஸ்டெப்ஸ்ல கீழே தவறி விழுந்துட்டேம்மா அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மா ஷாக் ஆயிடுறாங்க, என்னடி ஆச்சுன்னு. இல்ல கால சின்ன சுளுக்கு, வேற ஒண்ணும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே சரி நீ வீட்டுக்கு வா, நான் உன்னை பார்த்தே ஆகணும்னு சொல்ல இதோ வரேம்மா, ஒரு கேப் பிடிச்சு வந்துடுறேன் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. லின்யூ பின்னாடி வந்துடுறான். நீ உன்னை பத்தி கவலைப்படுறவங்க ஆளுங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள பத்தி கவலைப்படாம வச்சுக்கிறது தான் உன்னோட ஒரே வேலையா இருக்கணும். ஒழுங்கா ரெஸ்ட் எடு, புரியுதா? இந்த உன்னோட டாக்குமெண்ட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் கொடுக்க இது எப்படியாவது ஒழிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என் அம்மாக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிஷு பின்னாடியே ஓடுறா. லின்யூ அவளை டிராப் பண்றேன்னு சொல்றான். நீங்க ஏதாவது என்ன கேப் ஸ்டேஷனா பார்த்து டிராப் பண்ணிருங்க, நாங்க வந்து கேப் புடிச்சுக்குவேன்னு சொல்ல உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இதுல அட்ரஸ் போடு, மேப் போடு, நான் உன்னை வீட்டுல போய் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். மழை வேற கொட்ட ஆரம்பிக்குது. அப்படியா வீட்டுல டிராப் பண்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு பாஸ்வேர்டு இதுல போடணும்னு சொல்ல இதோ ஒரு நிமிஷம் வரு அப்படின்னு நம்ம லின்யூ சொல்லிட்டு இருக்கான். சிக்னல்ல கார் நின்னதுமா இவகிட்ட எட்டி பார்த்து பாஸ்வேர்டு அவனே போட ஆரம்பிக்கிறான். எதுக்கு இவ்வளவு பக்கத்துல வரணும், ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு நிஷு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. லின்யூ கார் டிரைவ் பண்ணும்போது ஸ்பெக்ஸ் போடுவான் போல, கண்ணாடி எடுத்து போட்டுக்க, இதுவும் நல்லா தாண்டா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறா. பக்கத்துல பாத்துட்டு எப்பவுமே ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க இல்ல மழை பெய்யும் போது எனக்கு வந்து கொஞ்சம் பார்வையில சில பிரச்சனை இருக்கு, இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல அப்படியா பெரிய ஆக்சிடென்டா இருக்கும் போலயே அப்படின்னு கேட்டுடுறா. லின்யூ பாக்குறான்ல ஒரு மாதிரி மறைச்சிட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நீங்க செம்ம தெரியுமா, டாக்டராவும் கலக்குறீங்க, இப்போ இந்த வேலைக்கு வந்த இடத்துலயும் உங்க பேச்ச எல்லாரும் கேக்குறாங்க, உங்களுக்கு வந்து பிறப்புலயே திறமை இருக்குன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு என்ன இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க நீஷு கேக்குறா. என் எதிர்கால பாஸ் கிட்ட இருந்து எனக்கு ஒரு பாராட்டு வந்திருக்கு, அப்போ நான் ஹாப்பியா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்ல நான் உங்க எதிர்கால பாஸா, அப்பெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. யாருக்கு தெரியும் எப்படி வேணா மாறலாம்ல கதை அப்படின்னு நம்ம லின்யூ சொல்லிட்டு இருக்கான். வீட்டுல போய் டிராப் பண்ணதும் நீங்க பார்த்து பத்திரமா டிரைவ் பண்ணிட்டு திரும்ப போங்க அப்படின்னு நீஷு சொல்றா. லின்யூக்கு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுது அந்த ஒரு வார்த்தையே. சிரிச்சுட்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். நீஷு லீவ் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்துடுறா. எல்லாரும் பயங்கரமா அவளை வரவேற்க ஆரம்பிக்கிறாங்க. மீட்டிங்க்கு லின்யூ கூப்பிடுறான். எனக்கு எல்லா வேலையும் கொடுங்க, நான் நல்லபடியா தேடி வந்துட்டேன் அப்படின்னு நீஷு சொல்றா. இனிமேதானே உனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மறுபடியும் நம்ம டீம் மேல கண்ணு போட்டுட்டே இருக்கு, அந்த கண்ணெல்லாம் வெட்டி தள்ளுறதுக்காக நம்ம எல்லாம் ஒரு டீம் டின்னர் போலாம், அந்த டின்னருக்கு காசை நானும் நீஷுவும் 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி கொடுத்துடுறோம், ஏன்னா அவளால நீங்களாம் நிறைய வேலை பாத்தீங்கல்ல அப்படின்னு லின்யூ சொல்றான். ஓ இது வேற பண்ணுமா அப்படின்னு நீஷு மனசுக்குள்ள யோசிக்கிறா. இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல ட்ரீட் கூப்பிட்டுருக்காரு, பில்லு நிறைய வரப்போகுது, நானும் கூட வேணா கொஞ்சம் காசு ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. பாத்துக்கலாம் வாடி அப்படின்னு நீஷு உள்ள கூட்டு போறா. லின்யூ எக்கச்சக்கமா ஆர்டர் பண்றான், நிறைய சாப்பாடு வருது. பில்லு பே பண்றதுக்கு போயிட்டாரு, கவலையே பட வேண்டாம் அப்படின்னு லின்யூ கிளம்புறத பார்த்துட்டு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. ஆனா லின்யூ நீஷுக்கு மெசேஜ் பண்றான், கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு. ரிசப்ஷனுக்கு போனா பர்ஸை மறந்து வச்சிட்டேன், கொஞ்சம் பில்ல ஃபுல்லா பே பண்ணிடுறியா அப்படின்னு கேட்க நீஷு பாக்குறா. அட பாவி பாயிலன்னு சொல்லிட்டு ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணிடுறா. கிளம்பி திரும்பி போகும்போது ஆளுக்கு சூப்பர் சாப்பாடு, தேங்க்யூ தேங்க்யூன்னு லின்யூவை எல்லாரும் பாராட்டுறாங்க. லின்யூ இல்ல அது நீஷு வாங்கினதான் கூட ஒரு வார்த்தை சொல்லாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீஷுக்கு மயக்கமே வந்துருது. இதெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்ட மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா. லின்யூ சிரிச்சுட்டே அவளை கொண்டு போயிட்டு எல்லாரையும் டோம்ல டிராப் பண்றான். எல்லாரும் கிளம்புறாங்க. திரும்பி பார்த்துட்டு பாய் சொல்றதுக்கு போகாம மனசே வரல நீஷுக்கு. திரும்பி லின்யூவை பாக்கிறதுக்கு பக்கத்துல வந்துடுறா. மத்த அத்தனை பேர் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்க. லின்யூவை வராலேன்னு வேகமா இறங்கி என்னாச்சு ஏதாவது மறந்து வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருந்து ஏதோ பழைய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு தானே, இதுக்கு மேல நமக்குள்ள பிரச்சனை இல்ல தானே அப்படின்னு கேட்க அதெல்லாம் எதுவும் இனிமே இல்ல அப்படின்னு லின்யூ சிரிச்சுட்டே சொல்றான். அப்ப என் மேல என்ன கோவம் வந்தது, நான் அப்படி என்ன தப்பு பண்ண அப்படின்னு நீஷு கேக்குறா. ஏன்னா நீ வந்து கேர் ஃப்ரீயா இருந்த, கவலைப்படாம இருந்த, மறந்துட்டு இருந்த, அதான் உன் மேல கோவம்னு சொல்ல நீஷு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கா. சரி எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க, இங்க கிளம்புன்னு லின்யூவே சொல்லிடுறான். நீஷுவும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மக்கன்னு சொல்ல வராரா, கவலைப்படாம எதுக்கு பத்தி ஞாபகம் எல்லாம் மறந்துட்டு இருக்கேன், அததான் சொல்ல வராரா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. இங்க ஷுவாங்கோட ஆபீஸ காட்டுறாங்க. ஷுவாங்கோட மீட்டிங்ல ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கா. இந்த ப்ராஜெக்ட் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு காரணம் வந்து பாசிட்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்னு. ஷுவாங்க ஆனா சைலண்டாவே இருக்கான். உன் பாஸ் கூப்பிட்டு ஏன்டா நீ எதுவும் பேசல அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு என்னமோ இதுல ரிஸ்க் நிறைய இருக்கமா இருக்குன்னு தனியா போய் சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவனை பத்தி இந்த ஒரு பொண்ணு ஐடியா கொடுத்தால, அவ பேரு மினி, அவ சொல்லிட்டு இருக்கா அதுக்குன்னு ரிஸ்கே எடுக்காம இருப்பாங்களா, என்ன பையன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. ஏய் பையன் ஹான்சமா இருக்கான்லடி, பரவாயில்ல போனா போகுது அப்படின்னு கூட இருக்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. அங்க இருந்து இந்த பொண்ணு கிளம்புறா. மினி ஆபீஸ்ல இருந்து ஷுவாங் மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஃப்ரெண்டு யாரோ கல்யாணத்துக்கு இன்வைட் பண்றாங்க. அப்படியாடா, கண்டிப்பா வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்கான். இந்த பொண்ணு திரும்பி பாக்குறா. ஆமா இவன் ஹான்சமா தான் இருக்கான், இப்பதான் நான் பாக்குறேன் அப்படின்னு பல்ல காட்டிட்டே இவளும் கிளம்பிட்டு இருக்கா. நம்ம நீஷுவோட ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணும் இந்த ஷுவாங்கோட ஹாஸ்டல்ல ஒரு பையனும் லவ் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது போல. அதை பத்தி யோசிச்சுட்டு இவன் ஹாப்பி ஆயிடுறான்.
அதே மாதிரி இங்க நீஷு பாத்துட்டு இருக்கா. லின்யூவை பார்த்துட்டு எப்ப பார்த்தாலும் நம்மளே நைட் டியூட்டி பார்க்க சொல்றான், ஏன் அவன் அப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன், நீங்க இங்க இருக்க போறீங்களா அப்படின்னு கேட்க வா போலாம் அப்படின்னு லின்யூவும் கிளம்புறான். ஆபீஸ்ல எவ்வளவோ பேர் இருக்காங்க, எனக்கே மட்டும் நைட் ஷிஃப்ட் கொடுத்துட்டே இருக்கீங்களே அது ஏன் அப்படின்னு சொல்லி வாயை விட்டே கேட்டுடுறா. நம்ம லின்யூ பாக்குறான், நம்மளோட காசு எல்லாமே நம்ம வேலை பாக்குறது கம்பெனியோட ப்ராஃபிட் நம்ம பாக்கெட்டுக்கு தான் வரப்போகுது, அப்ப நமக்கு தானே நிறைய பொறுப்பு இருக்கு, அடுத்தவங்களை வேலை பார்க்க வச்சா அதுல ஒரு கில்ட்டியா இருக்காதா அப்படின்னு கேட்க நீஷு பாக்குறா. ஆமா இல்ல, நீங்க 51 நான் 49 கரெக்ட் தான், வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இதுக்கு மேல நான் சார்லாம் பேச வேணாம், அட்லீஸ்ட் மத்தவங்க எல்லாம் இல்லாதப்போ என்ன பேர் சொல்லி கூப்பிடு, நீ சார்னு கூப்பிட்டா இன்னும் வேலை பாக்குற ஃபீலிங் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். சரி ஓகே லின்யூன்னு கூப்பிடணும் அவ்வளவுதானே, போயிட்டு வர லின்யூ அப்படின்னு அவங்க இருந்து கிளம்புறா. என் டெஸ்க்ல ஒரு பொம்மை இருக்கு, திருஷ்டி பொம்மை, அது நீ தான் வச்சியா அப்படின்னு கேட்க ஆமா நான் தான் வச்சேன், அது வச்சா டேபிள்ல வச்சுட்டோம்னா எந்த ஆக்சிடென்ட்டும் இனிமே நடக்காதான், உங்களுக்கு இனிமே ஆக்சிடென்டே நடக்க கூடாது அப்படின்னு நீஷு சொல்றா. அப்ப முன்னாடியே வாங்கியிருப்ப, அது ஏன் இன்னைக்கு கொண்டு வந்து வச்ச அப்படின்னு லின்யூ கேக்குறான். என் பாக்கெட் அன்னைக்கு காலி ஆச்சா ஹோட்டல்ல, அந்த வருத்தத்துல பாக்கெட்டை பத்தியே யோசிச்சுட்டு மத்ததெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. முன்னாடி நீ வந்து வச்சிருந்தனா யாருக்கு தெரியும், என் பர்சன் அன்னைக்கு மறக்காம கூட வந்திருப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டில தூக்கி போடுறான். இது ஹெர்பல் மெடிசன், இதை போட்டுட்டேன்னா எல்லா தழும்பும் சீக்கிரமா ஆறிடும், உனக்கு எந்த தழும்பும் இருக்காது, அப்புறம் நீ சீக்கிரமா தழும்பு ஆறினாதானே நோ சொல்லாம என் கூட வருவ அப்படின்னு ஒரு வெட்டிங் இன்விடேஷனை காட்டுறான். நீஷு அந்த வெட்டிங் இன்விடேஷனை ரூம்ல போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறா. ஒரு பொண்ணு வந்து கத்தி, அதனால தானே நம்ம நீஷு கீழே விழுந்தா, அந்த பொண்ணுக்கு கல்யாணமா, அந்த பொண்ணுக்கு ஹைட்னா பயமா, அதனால தான் இவ ஏறத பார்த்து கத்தி வச்சுட்டாலாம், அதனால அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கான், அவளுக்கு கல்யாணம் நியூ இயர் அன்னைக்கு நடக்குது, அந்த கல்யாணத்துக்கு தான் இன்வைட் பண்ணிருக்கா. அது பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, அது என்ன லின்யூ பேர் பக்கத்துல உன் பேர் எழுதி இருக்கு, லின்யூவை தான் அவங்க இன்வைட் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறமா லின்யூ உன் பேர் சேர்த்த மாதிரில இருக்கு அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. எது என்னவோ ஓசி சாப்பாடு போயிட்டு வந்துடுறீ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு வா அப்படின்னு. நீஷு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் அவ ஆபீஸ்ல இருக்கும் போது அவளுக்கு அவ ரூம்மேட் போன் பண்ணிடுறா, காலேஜ் ரூம்மேட், எனக்கு கல்யாணம் வண்டி வந்து சேர்ந்துரு 2ஆம் தேதி, முன்னாடி நாளே வந்து சேர்ந்துருன்னு சொல்ல, முன்னாடி நாள்லாம் வர முடியாதுரி வேலை இருக்கு, 2ஆம் தேதி வந்துடுற அப்படின்னு நீஷு பேசிட்டு இருக்கா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. 2 கல்யாணம் அடுத்தடுத்த நாள் நடக்க போகுது, என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம், அது வரைய பாய்.